Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 995வது வீடியோ. இன்றைக்கும் நிறையவே நல்ல அப்டேட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அப்டேட், ஃப்ளிப்கார்ட் அமேசானோட ஃபெஸ்டிவல் சேல் எப்போ இருக்கும், ஐஃபோனோட ஐஃபோன் 15க்கான அஃபிஷியல் லான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐக்கூலேருந்து 3 மொபைல் லான்ச் ஆகிருக்கு. இன்னமும் ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐக்கூலேருந்து ஐக்கூ Z8, Z8X அப்படின்ற 2 மொபைலை சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் இந்த Z8X நல்லா இருக்குது. இதில் இந்த ரெண்டுமே வித்தியாசமான மொபைலாக இருக்குது. எப்பவும் மாதிரியான 120Hz எல்சி டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஆனால் ப்ராசர் தான் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8200 அப்படின்ற கொஞ்சம் பவர்ஃபுல்லான ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க Z8ல். இதுவே Z8Xல ஸ்னாப்ட்ராகனோட 6 Gen 1 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது தவிர Z8ல 64 MP OIS கேமராவும் Z8Xல 50 MP OIS இல்லாமல் நார்மல் கேமராவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபேஸிங்குமே 16 MP 8 MB அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது Z8 18,000 அப்படின்ற ப்ரைஸிங்லையும் Z8X அவங்களுக்கு 15,000 அப்படின்ற ப்ரைஸ்லையும் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். நல்லா தான் இருக்குது, பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்தியாவுக்கு என்ன ப்ரைஸில் வருதுன்னு. அடுத்து, எலான் மஸ்க் இப்போ ஒரு ட்விட்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்ஸில் ஆடியோ அப்புறம் வீடியோ கால் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆமாம், ட்விட்டரில் ஆடியோ வீடியோ கால் வரப்போகுதாம். ஆனால் இதில் அவர் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணாமலே வீடியோக்கு ஆடியோ கால் பண்ணலாம், அதுவும் மொபைல்லேருந்தே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ iOS, ஆண்ட்ராய்டு, மேக், பிசி இது எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். சீக்கிரமாகவே இதை எதிர்பார்க்கலாம், குளோபலாக வரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம்தான். இனி ட்விட்டர்லேயும் ஆடியோ வீடியோ கால் வரப்போகுது. மோட்டோலேருந்து G54 அப்படின்ற ஒரு புது மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வர 6ஆம் தேதி லான்ச் ஆகுதாம். இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 120Hz எல்சி டிஸ்பிளேயோட வருது. மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7020 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 6000 mAh பேட்டரியோட எடுத்து வராங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் டீட்டெயில் தெரியலைங்க. ஆனால் 50 MP OIS கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ வர 5ஆம் தேதி லான்ச் ஆகுது. லான்ச் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சுப்போம். அடுத்து, ஐக்கூவோட ரொம்ப முக்கியமான மொபைலான ஐக்கூ Z7 Pro ஒரு வழியாக இன்றைக்கி லான்ச் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 24,000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, உங்களுக்கு வந்து HDFCயோட கிரெடிட் கார்டுக்கு 2,000 அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறது மூலமாக வெறும் 22,000 இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். ஸோ 22,000 தரமான ஏன்னா 6.78 இன்ச்சஸ் கர்வ் டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியன்ட் தான் பேஸ் வேரியண்ட்டாகவே இருக்குது. 64 MPக்கான மெயின் கேமரா OISஓட கொடுத்துருக்காங்க. கேமரா நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. 16 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. இது தவிர இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்து 4200 mAh பேட்டரி 66 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைலை எடுத்து வந்திருக்காங்க. வர 5ஆம் தேதி 12 மணிக்கு முதல் சேல் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்மளோட டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். நல்லா தான் இருக்குது, வாங்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து, ஆப்பிளோட iPhone 15 எப்போவுமே செப்டம்பரில் அவங்களோட ஐஃபோனோட லான்ச் ஈவெண்ட் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த வருஷமும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது தான். ஆனால் ஒரு சில காரணங்களால் தள்ளி போகலாம் அப்படின்ற மாதிரி லீக் இருந்தது. ஆனால் ஐஃபோன் மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க. என்ன ஆனாலும் நாங்கள் வந்து கரெக்டாக இருப்போம் அப்படின்றத செப்டம்பர் 12ஆம் தேதி ஆப்பிளோட iPhone 15 சீரீஸ்க்கான லான்ச் ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 12ஆம் தேதி நைட்டு 10:30 ஆப்பிளோட iPhone 15 சீரியஸ் லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. அடுத்து, ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல், அமேசானோட கிரேட் இந்தியன் டே ஃபெஸ்டிவல், இது வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு பெரிய சேல். ஸோ இது எப்போ வரும் அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருந்தது. இது அபிஷேக் யாதவ் அப்படின்ற லீக்ஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது வந்து செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய லீக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 23லேருந்து 30ஆம் தேதி வரை இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏதாவது கன்ஃபார்மான டீட்டெயில் கிடச்சதுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா என்ன எதுக்கு எப்போ மாதிரியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வேறு ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.